பீர்க்கங்கால காய் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க. பீர்க்கங்காய் வந்து ஒரு 1/2 kg எடுத்துக்கிட்டேன் நான். இதை வந்து தோல் சீவிட்டு தோல் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கியூப்ஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பீர்க்கங்காய். அது இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு நெய் சூடானோடனே தேவையான அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு மஞ்சள் தூள் பெருங்காயம் இதை சேர்த்து இந்த பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காவை வதக்கணும். இது நல்லா பாதி வதங்கி வரும்போது உங்களுக்கு என்னன்னா பீர்க்கங்கால தண்ணி சேர்க்க வேண்டாம். அதனால அப்படியே நீங்க மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா அதிலே தண்ணி விட்டு வரும். இது வந்து உங்களுக்கு வெந்தும் வந்துடும். ஸோ முக்காவாசி வெந்து வந்ததுக்கு அப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா இன்னொரு என்ன விஷயம்னா இதுல நீங்க வந்து நெய்யும் ஜீரகம் போடுறதுனால ருசியும் நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து டேஸ்டா சாப்பிட்றதுக்கும் ஒரு தனி ருசியா இருக்கும். எண்ணெய் தேவைப்படுறவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெய் வந்து ருசி கூடும். ஸோ இந்த மாதிரி பாதி வெந்து வந்ததுக்கு அப்புறம் இதுல தேவையான அளவுக்கு மசாலா நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு, தேவைப்பட்ட மஞ்சள் இன்னும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் இதை வந்து வேக விடணும். இது வெந்து வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாவே தெரியும். அந்த எண்ணெய்லாம் விட்டு நெய்யெல்லாம் விட்டு வெளியில வரும்போது நீங்க வந்து இதை சாதத்து கூடயும் சப்பாத்தி கூடயும் சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டாவும் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். இன்னொரு ரெசிபியோட திரும்பி உங்களை சந்திக்கிறேன். இதனுடைய ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. Until then, bye from Rajmati. நன்றி, வணக்கம்.